Assalamualaikum and hi friends, welcome to our channel Yas Diary. இன்னைக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ் டே 2 ஓட சஹர் டு இஃப்தார் vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டின்னருக்கும் சஹருக்கும் பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செய்ய போறேன். அதுக்காக பாத்தீங்கன்னா pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 குட்டி குட்டியா பட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், 3 துண்டு. அதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ml ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுப்போம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி வர்ற லெவலுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. என் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி தான் நான் செய்வேன். அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுப்போம். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கலர் வந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி புதினாவும் ஒரு கைப்பிடி வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கீரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகி சூப்பராக வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து கெட்டியாக எனக்கு வந்து கிடைக்கல, கொஞ்சம் தண்ணியாக தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் அதில் வந்து அளந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கெட்டியாக கிடைச்சாலுமே 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கடைசியில் கூட உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக கூட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக நம்ம வந்து கிளறி விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து வேக வைக்கிறதுல கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த சைடு தனியாக. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே லிட்டை வந்து பக்குன்னு திறக்காதீங்க, மூஞ்சில் வந்து அந்த ஆவி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா அந்த ஆவி எல்லாமே அந்த சைடில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கறி. ஸோ நம்ம அதையும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மட்டனை ஒரு 4 விசில் மட்டும்தான் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லிட்டு போட்டு குக்காக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த மட்டன்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த தக்காளியோட புளிப்பு, தயிரோட புளிப்பு, அந்த காரம், உப்பு எல்லாமே ஆட் ஆகி ரொம்ப ஜூஸியாக சூப்பராக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 5 நிமிஷம் வரைக்கும் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். அது வரைக்கும் நம்ம எந்த வேலை இருந்தாலும் அந்த கேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்து மட்டன் நமக்கு அது கூடவே நல்லா ஜெல்லாகி சூப்பராக வெந்து வந்திருக்கு. நமக்கு குக்கர்லேயே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கிறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாகவே இருக்கவே இருக்காது, நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து மட்டன் மட்டும் இந்த குருமாவில் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ மிச்சம் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்த மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைஸோடது 2 டம்ளர் அளவுக்கு 1க்கு 1.5 அப்படின்ற ரேஷியோவில் நாம் 2க்கு 3 கிளாஸ் அப்படின்ற ரேஷியோவில் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் இருந்தது, மிச்சம் 2.5 கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே பார்த்திங்கன்னா துக்குடி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்கள் எல்லா அரிசி கடையிலையும் கேட்டிங்கன்னா எந்த அரிசி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாஸ்மதி அரிசியை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியாக உடச்ச மாதிரி இருக்கும், அதுதான் துக்குடி அரிசி. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேட் வந்து நல்லா அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும் பாஸ்மதி ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் செய்கிறேன், நம்ம மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு செய்கிறோம் அப்படின்றதுனால நான் இங்கே துக்குடி அரிசி எடுத்திருக்கேன். இதே வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம செய்யும்போது பாஸ்மதி அரிசி வந்து இதே ரேஷியோவில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அளவில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான தம் போடுறதுக்கான ஒரு டைமிங்கே. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரே ஒரு மிக்ஸ் இந்த மாதிரி ஜென்டிலாக கொடுத்துட்டு, என்ன தான் வந்து துக்குடி அரிசி அப்படின்னாலும் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் கிரெயின் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஜென்டிலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து லிட்டை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து தம் போட்டுடலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா தவா அடியில் வச்செல்லாம் தம் போட மாட்டேன். என்னுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி தான். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கும். பிரியாணி அவ்வளவு கலர்ஃபுல்லாக அவ்வளவு சூப்பராக ரெடி ஆகியிருக்கும். நம்ம வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு வந்து நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 மஸ்ட்டு ட்ரை ரெசிபி அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருந்தது. இவருக்கு ஜொஹானுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருவோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவளும் என்கிட்ட கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டின்னர் டைம். நாங்கள் பார்த்திங்கன்னா தட்டில் வந்து போட்டுட்டு வந்து உட்காந்துட்ருக்கோம் சாப்பிட்றதுக்காக. இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை பொரியல். நம்ம வீட்டிலையே வந்து விளைஞ்சி நம்ம அறுவடை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச அரைக்கீரை பொரியல். பிரியாணிக்கு அரைக்கீரை பொரியல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது தான். பட் எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இந்த அரைக்கீரை பொரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டு சஹருக்கு வந்து எழுந்திரிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சஹருக்கு வந்து எந்திரிச்சாச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா பிரியாணி, தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா ஒரே ஒரு வாழைப்பழம், இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து சஹருக்கு சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் டீ, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீ ப்ரிப்பேர் பண்ணுற அந்த வீடியோலாம் நான் எதுவுமே போடலை, ஏன்னா தினமும் அதே பார்த்தா போர் அடிச்சிடும். ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் அதே டீ தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இஃப்தாருக்கு மீட் பண்ணுவோம். அன்றைக்கி ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷன் தான் வீட்டில் வந்து போயிட்டுருந்தது. பார்த்தா பெருசாக நான் ஒன்றுமே பண்ணலை, ஒரே ஒரு சர்பத் மட்டும்தான் நான் போட்டது. மிச்சம் எல்லாமே இவர் வந்து நோன்பு கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அந்த நோன்பு கஞ்சி வந்து நம்ம வந்து தனியாக நம்ம இஃப்தார் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே ரோஸ் சர்பத் மட்டும்தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த ரோஸ் சர்பத் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பார்த்திங்கன்னா ரூ ஹப்ஸா வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே அது வந்து வீட்டில் இருந்தாலுமே நான் வந்து அவ்வளோ லைக் பண்ணி குடிக்கலாம் மாட்டேன். பட் இந்த ரோஸ் சர்பத் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கடையிலேருந்து தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். வடை, போண்டா, சமோசா எல்லாமே. பேரிச்சம்பழத்தையும் இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வந்து சூப்பராக திறந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா சமைக்க வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வாங்கி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஒரு புது வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.